இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூவர் கொலை வழக்கு தொடர்பாக தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், வழக்கு தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் சியாம். சங்கரன் கோவில் அருகே உள்ள உடப்பன்குளம் கிராமத்தில் 2014ஆம் ஆண்டில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஜாதி கொடிக்கம்பம் அருகே பட்டாசு வெடித்தது மற்றும் இறந்தவரின் உடலை குறிப்பிட்ட தெரு வழியாக எடுத்துச் செல்வது தொடர்பாக இரு ஜாதியினர் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த முன்விரோதம் காரணமாக கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி இரவில் உடப்பன்குளம் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த காளிராஜ், முருகன், வேணுகோபால் ஆகியோர் கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக திருவேங்கடம் போலீசார் விசாரணை நடத்தி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடப்பன்குளத்தைச் சேர்ந்த பொன்னுமணி, குட்டிராஜ் என்ற பரமசிவன், குருசாமி, கண்ணன், முத்துசாமி, காளிராஜ் என்ற தங்கராஜ் உட்பட 25 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் சென்னை நெல்லையில் உள்ள 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் மற்றும் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கு முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பொன்னுமணி, குருசாமி, காளிராஜ் என்ற தங்கராஜ், முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை மற்றும் 4,90,000 அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அதேபோல குட்டிராஜ் என்ற பரமசிவன், கண்ணன், உலக்கன் என்ற முத்துசாமி, கண்ணன், முருகன் என்ற பாலமுருகன் ஆகியோருக்கு தலா 5 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டும் இன்னொரு கண்ணன், சுரேஷ் ஆகியோருக்கு தலா 2 ஆயுள் தண்டனை மற்றும் 8 லட்சம் அபராதம் விதித்தும் 11 பேரை விடுதலை செய்தும் 2014 செப்டம்பர் 24 நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் 4 பேருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்ய போலீசார் தரப்பில் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை ரத்து செய்ய கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமா ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா வாதிட்டார். இந்த வழக்கில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கில் நிகழ்ந்துள்ள குற்றத்தின் தன்மை தூக்கு தண்டனை விதிப்பதற்கு போதுமானதாக இல்லை. குற்ற வழக்குகளில் தூக்கு தண்டனை விதிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவு கூறப்பட்டுள்ள அளவுகோல் இந்த வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்க போதுமானதாக இல்லை எனவும் இதனால் 4 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியமைக்கப்படுகிறது. ஆயுள் தண்டனை பெற்ற 7 பேரில் குட்டிராஜ் என்ற பரமசிவன், உலக்கன் என்ற முத்துசாமி, முருகன் என்ற பாலமுருகன் ஆகியோருக்கு அந்த ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. மற்ற 4 பேரின் ஆயுள் தண்டனை ரத்து செய்யப்படுகிறது எனவும் அவர்கள் மீது வேறு வழக்குகள் இல்லாத நிலையில் விடுதலை செய்ய வேண்டும் என இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். சியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.